ஹாய் ஐஸ். நான் ட்ரேட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 1 மாதம் ஒர்க் ஆகும், 1 வாரம் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. இது ஏன்னு நான் அனலைஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன விஷயம் கண்டுபிடிச்சேன். அது என்னன்னா, மார்க்கெட் டே டைம் ஃப்ரேமில் 20 இஎம்ஐக்கு மேலே இருந்தால் ஒரு மாதிரி மூவ் ஆகுது. 20 இஎம்ஐக்கு கீழே இருந்தால் ஒரு மாதிரி மூவ் ஆகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் 20 இஎம்ஐக்கு மேலே இருந்தால் எப்படி மார்க்கெட் ஒபே பண்ணுது, 20 இஎம்ஐக்கு கீழே மார்க்கெட் இருந்தால் எப்படி ஒபே பண்ணுது. ஸோ இதை நம்ம செக்ரிகேட் பண்ணி வைக்கணும். நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணாலுமே 20 இஎம்ஐக்கு மேலே இருக்கும் பொழுது எப்படி ஒபே பண்ணியிருக்கு, 20 இஎம்ஐக்கு கீழே எப்படி இருக்குது ஒபே பண்ணியிருக்குன்றத நாம் ஒரு பேக் டெஸ்ட் டேட்டா எடுத்து வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, டிஆர்பிஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தான் பார்க்க போகிறோம். டாப் ரெட்டு, ஓகேங்களா? டாப் ரெட்டு அதாவது நாளோட 5 மினிட்ஸ் கேண்டில், நாள் ஃபுல்லாக டே கேண்டில் ஓடி இருக்கும் இல்லையா, அதில் 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட்டாக இருக்கணும். தென் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாளோட R1 அந்த கேண்டிலுக்குள்ளே இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் மார்க்கெட் அன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது R1 பிவட் நாள் ஹையோட கீழே இருக்கணும். அந்த நாள் ஹை ரெட் கேண்டலாக இருக்கணும். இதை தான் நான் டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேன். இதில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இதெல்லாம் 2022 நடந்தது. இந்த ஏன் போட்டிருக்கிறது, டே கேண்டலுக்கு மேலே கேண்டில் இருந்தது அப்படின்னா அது 20 இஎம்ஐக்கு மேலே இருந்ததுன்னா ஏன்னு போட்டிருப்பேன், 20 இஎம்ஐக்கு கீழே இருந்ததுன்னா பின்னு போட்டிருப்பேன். ஸோ இதே போல் தான் பிஜி அப்படின்னா பாட்டம் க்ரீன், அதாவது அந்த நாளோட கேண்டில் லோ கேண்டில் க்ரீன் கேண்டலாக இருக்கணும். இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல நம்ம செல்லிங் என்ட்ரி போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. இதுலேயுமே நம்ம டே கேண்டில் எங்கே இருக்குது, 20 இஎம்ஐக்கு மேலே இருக்கா 20 இஎம்ஐக்கு கீழே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். ஸோ 20 இஎம்ஐ பாட்டம் க்ரீனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் செல்லிங் நம்ம எய்ம் பண்ணலாம். இதில் 20 இஎம்ஐக்கு கீழே டே கேண்டில் இருந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம ஒரு 100% செக்யூராக நம்ம செல் பண்ணலாம். மார்க்கெட் அன்றைக்கி கீழே தான் மேக்ஸிமம் போயிருக்கும். ஸோ நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதில் நடுவில் நம்ம சிபிஆரையும் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்காக நம்ம சொல்லலை. இந்த மாதிரி சிபிஆர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம். நீங்கள் இப்போ 90 டேஸ் ட்ரேடிங் வியூவில் சார்ட் ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செட்டப் என்னென்னைக்கெலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கப் டேட்டா எடுத்து வச்சுக்கோங்க. நாம் எப்போயுமே படம் பார்த்து தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்கோ அதை வச்சுட்டு அந்த படத்தை பார்த்து தான் நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா இதெல்லாமே அபோவ், அதாவது அபோவ் அப்படின்னா ஏன்னு போட்டிருப்பேன். ஏ மீன்ஸ் டே கேண்டில் 20 இஎம்ஐக்கு மேலே இருக்கிறத நான் அபோவ்னு போட்டிருப்பேன். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இங்கே புதுசாக இருக்கலாம். ஸோ இது மார்க்கெட்டில் உங்களுக்கு லாங் டைமுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் சர்வே பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன்.